வெல்கம் டு வர்க்காலா சீரீஸ் பார்ட் 3. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூம் டூர், ஷாப்பிங், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பப்ஸ் விசிட் பண்ணலாம் அப்படின்னு தான். எங்களோட ரூம் வந்து சவுத் கிளிஃபில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் கீழே இருந்து ரூமோடைய ஒரு வியூ. இது எல்லாமே கேரளா ஸ்டைல் ஹோம்ஸ். நாங்கள் 3 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்ப ஸ்பேஷியஸ் ரூம்ஸ். இது வந்து உடன் காட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கீழே இருக்கிற ரூம். இதே மாதிரி இதுக்கு மாடியிலே இன்னொரு ரூமும் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ரூம் டூர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஒரு ரூம். ஸோ வந்த உடனே ஒரு பிக் கேரளா ஸ்டைல் பால்கனி இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு சிட் அவுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஏதாவது நீங்கள் பார்ட்டி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இங்கேயை விட மாடியில் இருந்த ரூம் வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்ல வியூவோடு இருந்துச்சு. நீங்கள் உள்ளார என்ட்ரு பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு சோஃபாலாம் போட்டு ஒரு லிவிங் ரூம் ஸ்டைலில் ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது பக்கத்திலே வந்து ஒரு நல்ல ஒரு பிக் சைஸ் காட் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வியூ ஆஃப் தி சீயும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ரூமை விட மாடியில் இருக்க ரூமில் இருந்து பால்கனி வியூ வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த ரூமில் மற்ற அம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு கெட்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வந்து மில்க் பவுடர், காஃபி பவுடர், காலையில் காஃபி போடுறதுக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுவும் இருந்துச்சு. அது இல்லாமல் க்ளோத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஹேங்கர்ஸு, பெரிய ஷெல்ஃப்ஸு எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து ஸ்விக்கியில் மேஜராக வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கட்லரிஸும் வச்சுருந்தாங்க, பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு எல்லாமே. ஸோ எங்களால் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நாங்கள் இந்த பால்கனியில் உட்காந்து பக்காவாக வந்து இந்த கட்லரிஸ்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட முடிஞ்சிச்சு. இந்த ரெசார்ட்டோட பேர் வந்து மாரே ஹாலிடேஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 5500க்கு நாங்கள் புக் பண்ணோம். கீழே இருக்கிற ரூம், மாடியில் இருக்கிற ரூம், அதுக்கப்புறம் இன்னொரு ரூமும் புக் பண்ணோம். பட் நாங்கள் மோஸ்ட்லி மாடியில் இருக்க ரூமில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டெய்லியும் அங்கே தான் வந்து கார்ட்ஸ் ஆடுவோம், சாப்பாடு சாப்பிட்றது எல்லாமே. அடுத்து வந்து நம்ம ஷாப்பிங் அண்ட் பப் விசிட் பற்றி பார்க்கலாம். வர்க்காலாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் வந்து இதுதான். இங்கே தான் வந்து எல்லா ஷாப்ஸுமே இருக்கும். இது வந்து நார்த் கிளிஃபில் இருந்தது. நான் சொன்ன மாதிரி நாங்கள் சவுத் கிளிஃபில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 or 10 மினிட்ஸில் வந்து இங்கே வந்துடலாம். இதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் நடந்து வரலாம். அதாவது கீழே இருந்து மேலே ஏறணுன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்து வரணும். நீங்கள் உங்களால் அந்த அளவுக்கு நடக்க முடியல அப்படின்னா நேராக வந்து நீங்கள் காரில் வந்தீங்கன்னா ஹெலிபேட் அப்படின்னு ஒரு பார்க்கிங் பிளேஸ் இருக்கும். அந்த ஹெலிபேடுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து இமீடியட்டாக இந்த ஷாப்பிங்கோட லேனுக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. இது வந்து அகெயின் லைக் பாண்டிச்சேரி, கோவா மாதிரி தான் வந்து இந்த ஷாப்பிங் பிளேஸும் இருக்கும். ஒரு ஸ்மால் டனல் மாதிரி ஒரு வழி இருக்கும். பட் குவைட் ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு ஃபுல்லாக வந்து கடைங்க தான் இருக்கும். நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. இந்த பாண்டிச்சேரி, கோவாலெலாம் இருக்க மாதிரி வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து டாட்டூ சென்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் பப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடை தான். அதில் வந்து நீங்கள் கிளிஃபில் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சைடு ஃபுல்லாக கடை இருக்குது, இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி வறுத்து சாப்பிடலாம். வர்க்காலாவில் நீங்கள் பப் விசிட் பண்ணணும் அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் பப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டார்ஜிலிங் கஃபே. ஸோ இது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து டார்ஜிலிங் கஃபே. ஐ திங்க் இதுதான் வந்து மோஸ்ட்லி நிறையா பேர் ப்ரெஃபர் பண்ணுற கஃபேன்னு நினைக்கிறேன். நாங்கள் போன அன்றைக்கி ஃபுல் க்ரௌடடாக இருந்தது. சீட் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே இருக்க எல்லா பப்ஸ்லேயும் வந்து மேஜராக தமிழ் சாங்ஸும் போடுறாங்க, ஹிந்தி சாங்ஸும் போடுறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மினி டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி இருந்தது. அங்கே எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு டான்ஸ் ஃப்ளோர் வந்து தனியாகவும் இருந்துச்சு. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பப் வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிச்சன். ஸோ இதில் வந்து நிறைய சீ ஃபுட்ஸ்லாம் இருந்தது. இங்கே வந்து லைவ் மியூசிக்கும் இருக்குது. பட் இங்கே ஒரே ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் என்ன இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து எனஃப் ஃபிஷ் ஆர்டர் பண்ணாதான் அங்கே வந்து ஒரு கவுண்டர் காமிச்சேன் இல்லையா, அங்கேருந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ்லாம் செலக்ட் பண்ணணும். எனஃப் ஃபிஷ் நீங்கள் ஆர்டர் பண்ணாதான் கீழே உட்கார விடுவாங்க. கீழே தான் வந்து லைவ் மியூசிக் போயிட்டுருக்கு. அப்படி நீங்கள் ஃபிஷ் ஆர்டர் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் மாடியில் தான் உட்காரணும். மாடியிலேருந்து உங்களுக்கு வந்து லைவ் மியூசிக் இருக்காது. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நாங்கள் போன குரூப் வந்து மோஸ்ட்லி வந்து வெஜிடேரியன்ஸ். நானும் சதீஷும் மட்டும்தான் வந்து நான் வெஜிடேரியன்.
ஸோ அதனால் வந்து ஸ்கோப் ஃபார் வெஜிடேரியன் தான் ஜாஸ்தி. ஸோ அவங்க வந்து எங்களை வந்து கீழே உட்காரக்கூடாது, மாடியில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாடியில் இருந்தால் லைவ் மியூசிக் நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேறு பப்புக்கு வந்து போயிட்டோம். 3வது பப் வந்து புத்தா கஃபே. ஸோ இங்கேயும் வந்து லைவ் மியூசிக் இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து எனஃப் ஸ்பேஸும் இருந்தது. கீழே மேலே எல்லா இடத்துல இருந்தும் வந்து நீங்கள் வந்து அந்த லைவ் மியூசிக் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ் அண்ட் நிறைய தமிழ் சாங்ஸ் வந்து போட்டாங்க. மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த புத்தா கஃபேவும் காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிச்சனும் பார்க்கிங்க்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது. அந்த இன்னொரு டார்ஜிலிங் கஃபே வந்து பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகணும். ஸோ இதெல்லாம் தான் வர்க்காலாவில் நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய 3 பப்ஸ். இதோட இந்த வர்க்காலா சீரீஸ் வந்து முடியுது. நீங்கள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கலன்னா அது ரெண்டுத்தையுமே பாருங்கள். நாங்கள் போனது எல்லாத்தையுமே கவர் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ரிட்டன் வரும்போது செம்மையான கிளைமேட்டு, பயங்கரமான மழை கூட. இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்த எங்கள் காரோடைய ஒரு ஷார்ட் இதுதான். நல்ல க்ளவுடியாகவும் ரொம்ப சீனிக்காகவும் இருந்துச்சு நாங்கள் வர வழி எல்லாமே. பாய் எவ்ரி ஒன். நான் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸு ப்ளஸ் பார்ட் 1 பார்ட் 2 பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாய் எவ்ரி ஒன்.